ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒரு சூப்பரான ஜாப்க்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிகிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன டிகிரி இல்லாமல் கேட்டிருக்காங்க அப்படின்னா BUMS, BHMS அந்த மாதிரி டிகிரி, இந்த டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சேலரி எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 34,000 அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போ அப்படின்னா September 30 அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வேறு என்னெல்லாம் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், வெப்சைட் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொன்ன மாதிரி மாவட்ட நலவாழ்வு சங்கம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் வந்துட்டு இந்த வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்துட்டு 30th செப்டம்பருக்குள்ளே வந்துட்டு ஈவினிங், அதுவும் 5 o'clock வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒப்பந்த அடிப்படை, அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்துட்டு ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் நிறையா கேட்டகரியில் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சிஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது யுனானி மருத்துவ பிரிவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அலுவலகம் எங்கே அப்படின்னா அரசு ஆரம்ப சுகாதாரம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க, பரமன்குறிச்சியில். ஒரு வேக்கன்சி. சேலரி வந்துட்டு 34,000 சொல்லியிருக்காங்க. இளங்கலை மருத்துவ படிப்பு BUMS வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மருத்துவ அலுவலர், இந்த 2 இதுக்குமே வந்துட்டு எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷனாக BHMS வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி எல்லாமே 34,000 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நுண்கதிர் வீச்சாளர் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அரசு மருத்துவமனைகள் எங்கெங்கே அப்படிங்கன்னா சாத்தான்குளம், ஒட்டன்பிடாரம், எட்டயபுரம், இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவிலுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சேலரி வந்துட்டு 10,000. சரிங்களா? இந்த ஜாப்க்கு வந்துட்டு HSC சர்டிஃபிகேட், அது கூட வந்துட்டு ரேடியாலஜிக்கல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுக்கான ரேடியாலஜிக்கல் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா SC STயாக இருந்தால் 37, BC MBC DNCயாக இருந்தால் 34 கொடுத்துருக்காங்க. OCக்கு வந்துட்டு 32 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பல்நோக்கு பணியாளர் கொடுத்துருக்காங்க. சித்த மருத்துவம், அதுலேயே வந்துட்டு ஆயுர்வேத மருத்துவம் கொடுத்துருக்காங்க, ஹோமியோபதி கொடுத்துருக்காங்க, யுனானி, யோகா மருத்துவர், இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு எங்கே அப்படிங்கிற சென்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எந்த அலுவலகத்தில் வந்துட்டு உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வில்லிச்சேரி, புதூர், உடையார்குளம், சாலைப்புத்தூர், இங்கே எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அலுவலகத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு நாளுக்கு வந்துட்டு உங்களுக்கு தினக்கூலி மாதிரி தான் கொடுக்குறாங்க. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 300 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன ஏஜ் வேணும் அப்படின்னா குறைந்தபட்சமாக ஒரு 18 வயசும் அதிகபட்சமாக 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ANM UHN, இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எங்கே அப்படின்னா நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், ஊரணி தெரு, ஸ்ரீராம் நகர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2 வேக்கன்சி. பர் மந்த்துக்கு வந்துட்டு 14,000 சேலரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏஜ் லிமிட் வந்துட்டு SC STயாக இருந்தால் 37, BC MBC DNCயாக இருந்தால் 34 கொடுத்துருக்காங்க. OCயாக இருந்தால் 32 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து காவலர், அதாவது வாட்ச்மேன் கேரக்டருக்கு வந்துட்டு அரசு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கோவில்பட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாதம் 8,500 வந்துட்டு சம்பளம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சமாக 18 வயசோ அதிகபட்சமாக 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த ஒரு பணி வந்துட்டு முற்றிலும் தற்காலிகமானது, அதாவது பர்மனெண்ட் இல்லை, டெம்பரவரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு இது எந்த ஒரு காலத்துலேயும் வந்துட்டு பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தேர்வு செய்யப்படும் நிலையில் 11 மாதம் வந்துட்டு பணி நியமனத்திற்கான ஒப்பந்த பத்திரம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பணி எண்ணிக்கை வந்துட்டு மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்துட்டு எங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இது கூடவே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்புனாலே வந்துட்டு போதும். இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொன்னக்கூடிய டேட்டு 30 செப்டம்பர் ஈவினிங் 5 o'clock வந்துட்டு அவங்க அலுவலகத்துக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் என்ன அப்படின்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், அப்படி இல்லைன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம், மாப்பிள்ளை யூரணி ஆரம்ப சுகாதார நிலையம் வளாகம், தூத்துக்குடி. அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது கூடவே அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஃபார் கான்ட்ராக்ட் பேசிஸ் ANMUHN அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் மேலே. அடுத்து வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ, நேமு, மேரேஜ் ஆகிருந்தால் ஹஸ்பண்ட் நேம் இல்லாட்டி ஃபாதர் நேம், ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஏஜ் ப்ரூஃபோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, ஏஜ், கம்யூனிட்டி, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், உங்களோட ஆதார் நம்பரு, பிலாங் டு என்ன கேட்டகரி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதில் வந்துட்டு உங்கள் பிளேஸு நேம் எல்லாமே இது பண்ணி சைன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு இது எதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னா செக்யூரிட்டிக்கான, அதாவது காவலர் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. இதுலேயுமே வந்துட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதாவது செக்யூரிட்டியாக இல்லை என்னென்னு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். எழுதலை அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியாது, உங்களை ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்துட்டு சைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு மல்டிபர்பஸ் ஒர்க்கர் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்குது. அதுலேயுமே உங்களோட டீட்டெயில்ஸ் தான், ஆதார் நம்பரு, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, ப்ரீவியஸ் ஒர்க் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, சைனு. அடுத்து வந்துட்டு ரேடியோகிராஃபருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா. நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு இதில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அப்ளை பண்ணால் போதும். சரிங்களா. எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணணுங்கிறது வந்துட்டு இல்லை. மறக்காமல் வந்துட்டு பிளேஸ், டேட்டு, உங்களோட சிக்னேச்சர் வித் டேட்டு கேட்டிருக்காங்க, கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹோமியோபதி மெடிக்கல் ஆஃபீஸருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அடுத்து வந்துட்டு யுனானி மெடிக்கல் ஆஃபீஸருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்தந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக வந்துட்டு பார்த்து டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா. இதில் நீங்கள் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இது பண்ணியிருக்கணும், இன்க்ளூடிங் பிளேஸ் அண்ட் டேட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்கணும். சரிங்களா. இது கூடவே வந்துட்டு உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, செல்ஃப் அட்டஸ்ட் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அவங்க கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ BUMS முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், உங்கள் 10th 12th மார்க் ஷீட் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸாக வந்துட்டு வைக்க சொல்லியிருக்காங்க. அவங்க இன்டர்வியூக்கு வந்துட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ டைமில் வந்துட்டு ஒரிஜினல்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ மறக்காமல் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸாக வந்துட்டு வச்சுருங்க, ஒரிஜினல்ஸையும் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இதுதாங்க இந்த ஜாப்க்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.